மகிமையும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே எல்லார் மேலும் தயவு கூர்ந்து மகிமையான நன்மைகளை தந்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 1 அதிகாரம் அதன் 3 வசனம். அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய, அந்த யூதா ஜனங்களுடைய சிறையிருப்பின் நடுவிலே, அந்த சிறையிருப்பு 70 வருஷம் சிறையிருப்பு என்று ஆண்டவர் முன்குறித்திருந்தார். இந்த 30வது வருஷத்திலே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த ஜனங்கள் அண்டையிலே போய் அங்கிருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளுவதற்காக அந்த ஜனங்களாக இருக்கிறதான நேரத்திலே தேவ பரிபூரணமான சித்தத்தையும் வரப்போகிற காரியங்களுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தையும் மகிமையின் அந்த ஆசீர்வாதங்களையும் அல்லது அதனுடைய அந்த உன்னதமான அந்த நிலைமைகளையும் அறிந்து கொள்ளுவதற்காக எசேக்கியேலை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிப்பதை நாம் காண முடிகிறது. அப்பொழுது அவன் ஒரு சாதாரண மனிதனாக அந்த இடத்திலே போனாலும் தேவனுடைய கரம் அவன் மேல் அமர்ந்த பொழுது அவன் தேவனுடைய தரிசனங்களையும் தேவ திட்டங்களையும் தேவ சித்தங்களையும் அவன் பரிபூரணமாக செய்ய அர்ப்பணித்து செயல்படுவதை காண முடிகிறது. வேதத்திலுள்ள தீர்க்கதரிசிகளிலே வித்தியாசமான ஒரு செயல்பாடோடு தரிசனங்களோடு ஆண்டவருக்காக பயன்படுகிற ஒரு தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் காணப்படுகிறார். காரணம் என்ன? தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தபடினாலே கடினமான காலங்களிலும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மத்தியிலும் தேவ சித்தத்தை தேவ தரிசனத்தோடு கூட நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு ஒரு பலன் உண்டாயிருந்ததை நாம் காண முடிகிறது. வேதத்திலே யார் மேலெல்லாம் தேவனுடைய கரம் இருந்ததோ, யாரோடு தேவ கரம் இருந்ததோ அவர்கள் தேவ திட்டத்தை நிச்சயமாய் எந்த கடினமான காலத்திலும் தவறாமல் நிறைவேற்றி இருப்பதை நாம் காண முடிகிறது. நெகேமியாவோடு கூட தேவ கரம் இருந்தபடினாலே கடினமான அந்த கட்டப்பட முடியாத சூழ்நிலைகளிலேயும் நெருக்கங்களிலேயும் அவமானங்கள் நிந்தைகள் வந்த பொழுதும் தேவ சித்தத்தை செய்வதில் விட்டு பின்வாங்காதபடிக்கு அதை செய்து நிறைவேற்றி முடிப்பதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த நெகேமியாவோடு இந்த எசேக்கியேலோடு பரிசுத்த தேவ தாசர்களோடு இருந்த தேவ கரம் நம்மேலும் அமர வேண்டும். காரணம், இது கடைசி காலம் மாத்திரமல்ல, நமக்குரிய தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காலத்திலும் இருக்கிறோம். நம்மை சாதாரணமான நிலையிலிருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த மகிமையான அந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்லுவது தேவ கரம் நம்மேல் அமரும் பொழுதுதான் அந்த நிலைமை, அந்த சூழ்நிலை நமக்கு உண்டாகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய தயவுள்ள கரம், நெகேமியாவோடு இருந்த கரம், எசேக்கியேலோடு இருந்த கரம் நம்மோடு கூட இருந்து பராக்கிரமானது இந்த கடினமான சூழ்நிலைகள் நடுவிலே, கடினமான காலங்கள் நடுவிலே நாம் செய்து நிறைவேற்ற தேவ கரத்தின் நிழலை நாம் பற்றி கொள்ளுவோம். தேவ கரத்தை பிடித்து கொள்ளுவோம். பராக்கிரமம் செய்கிற வலது கரத்தையுடைய ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய கிரியைகளும் ஆண்டவருடைய மகத்துவங்களும் நம் வாழ்விலே தேவ சித்தத்தை செய்ய, தேவ சித்தத்தை நிறைவேற்ற நடத்தி செல்வதாக தேவனுடைய ஆவியானவரும் நம்மை அவருடைய தயவினால் நம்மை நடத்தி செல்வாராக. கர்த்தருடைய கரம் எப்பொழுது நம்மோடு இருப்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தை நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே எங்கள் மேல் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களோடு இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம்.
தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தால் மாத்திரமே இந்த கடினமான காலத்திலும் இந்த கடினமான ஜனங்கள் மத்தியிலும் தேவ சித்தத்தை நாங்கள் பிழையில்லாமல் நிறைவேற்றி உம்மை மகிமைப்படுத்த முடியும். எங்களை இரட்சித்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியும் அப்பா. அந்த தேவனுடைய தயவுள்ள கரம், நெகேமியாவோடு இருந்த கரம், எசேக்கியேலோடு கூட இருந்த கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை அதிசயமாய் தேவ சித்தம் செய்கிற வழியிலே நடத்தி மகிமைப்படுத்த எங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தரப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.